தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பலூச்சிஸ்தான் ஆகஸ்ட் 11 ஏன் சுதந்திர தினமா அறிவிச்சாங்கன்னா அன்னைக்கு தான் வந்து பலூச்சிஸ்தானை கட்டாயமா பிடுங்கி எடுத்தது ஜின்னா. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இந்தியாவும் ஈரானும் வந்து அங்கீகாரம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஈரான் அங்கீகாரம் கொடுக்கறது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்தால் கூட இந்தியா அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பாகிஸ்தான் என்ற நாடு இருக்குமான்ற கேள்வி இன்னைக்கு பிறந்துள்ளது. இதற்கு அடிப்படை காரணமே அந்த 44% நிலப்பரப்பான பலூச்சிஸ்தான். ஒரு நாட்டில் பாதி போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கு சொல்லுங்க? ஒன்றும் இருக்காது. இன்னைக்கு என்ன சூழல் இருக்குடான்னா, ஒரு பக்கம் பிரிவினைவாத சிந்தனையை தூண்டக்கூடிய சக்திகள் எல்லாம் கோஆர்டினேட்டட் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீர்லேருந்து கைபர் பக்துன்வாலேருந்து இந்த பக்கம் பலூச்சிஸ்தான் வரைக்கும் 3 அமைப்புகளும் ஒன்று சேர்ந்துருச்சு. ஸோ பாகிஸ்தான் இராணுவம் இந்த அழுத்தத்தை தாங்க முடியாத ஒரு சூழல். ஊழல் பெருக்கெடுத்து அது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு பாகிஸ்தான் இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஊழல். ஒரு கர்னல் ரிட்டையர் ஆனார்னா அவருக்கு 5 ஏக்கர் நிலம் கொடுப்பாங்க பாகிஸ்தானுக்கு. அப்போ பாகிஸ்தானே இல்லைன்னா 5 ஏக்கர் நிலம் எங்கேருந்து வரும்? அந்த 5 ஏக்கர் நிலம் பலூச்சிஸ்தான்லேருந்து கொடுக்க முடியும், சிந்துலேருந்து கொடுக்க முடியும். இப்போ 44% போயிடுச்சுன்னா எங்கேருந்து கொடுப்பீங்க? இந்தியாவோட நிலைப்பாடு பலூச் மக்களோட மனிதாபிமான அடிப்படையில் பலூச் மக்களோட கோரிக்கைகள் வந்து நியாயமாக இருக்கிறதுனால அதை நம்ம ஆதரிக்கிறோம். ஸோ அவங்க ஆல்ரெடி கம்பேர் பண்ணும்போது பாகிஸ்தான் காஷ்மீரை காட்டி தானே இத்தனை நாள் வந்து நம்ம எல்லாம் ஒன்று, நம்ம காஷ்மீர் பிடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த காஷ்மீர்ன்ற ஒரு அடிப்படை தத்துவமோ அடிப்படை தேவையுமே இன்னைக்கு அது 0 ஆகிட்டு வருது இல்லை. இந்த இவ்வளோ பெரிய இராணுவம் இருந்தும் இல்லாத மாதிரி தான் இன்னைக்கு நிலைமை இருக்குது. இதே யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து இராணுவ செலவினங்களை குறை அவங்க சொல்கிறபடி பாகிஸ்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் எதிர்பார்க்கு ட்ரம்ப்பு. ஸோ ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையில் பாகிஸ்தான் இராணுவத்தை இழுக்கிறாங்க. ஆசிம் முனீருக்கு எதிராக எல்லா கட்சிகளும் இப்போ மாகாணங்களை உடைக்க போனால் எல்லா கட்சிகளும் ஒன்று சேரும். இன்னொரு விஷயம் நீங்கள் மறந்துடாதீங்க, சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். சார், இப்போ இந்த பலூச்சிஸ்தானுடைய ஒரு ஆகஸ்ட் 11 அப்படின்ற அந்த சுதந்திர நாளா எந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய வெறுப்பை தூண்டியிருக்கு? குறிப்பாக அவங்க இந்தியாவின் ஒவ்வொரு செயல்பாடையுமே அவங்க ஆதரிக்க தொடங்குறாங்க. பலூச்சிஸ்தான் முக்கிய தலைவர்கள் எல்லாமே. மீரியார் கூட அப்படித்தான் பேசியிருக்காரு. ஆபரேஷன் சிந்துரை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீரியார் பேசியிருக்காரு. இது இந்தியாவிற்கான ஒரு வலுவான நிலையை காட்டுகிறதோ? சார், இது பலூச்சிஸ்தான் என்ற ஒரு மாகாணம் வந்து பாகிஸ்தானில் இணைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இந்தியா கூட சேர்றதுக்கு விருப்பப்பட்டவங்க தான். ஆமாம், அதை நேரு அன்னைக்கு வேணான்னு சொன்னார். ஏன்னா நம்மளுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. நடுவில் வந்து சிந்தும் வெஸ்ட் பஞ்சாபும் இருந்தது. அது பெரிய பிரச்சனையாக இருந்தது. இப்போ ஒரு சில புள்ளி விவரங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். பலூச்சிஸ்தான் வந்து மக்களை எப்படி வந்து சுரண்டுறாங்க பாகிஸ்தான் சொல்லிட்டு. அங்கே போலான் கேஸ் பிளான்ட்னு ஒன்று இருக்குது, சூய் கிளாஸ் பிளான்ட்னு இருக்குது. அங்கே உற்பத்தி ஆகிற 86% கேஸை வந்து பயன்படுத்துறது பஞ்சாப் மாகாணம். மொத்த பலூச்சிஸ்தான் வந்து பாகிஸ்தான் நிலப்பரப்புல 44%. அவங்களுக்கு கொடுக்குற கேஸ் எவ்வளோ தெரியுமா? வெறும் 6%. அவன் தமிழ்நாட்டில் கேஸ் எடுத்து தமிழ்நாடு கொடுக்காம மற்ற ஸ்டேட்டுக்கு கொடுத்துட்டு தமிழ்நாடுக்கு 6% கொடுத்தா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வேலை வாய்ப்பாவது அங்கே இருக்கிற லோக்கல் மக்களுக்கு கொடுக்கணும் இல்லை, அதுவும் கொடுக்கல. போன மாதம் மாத்திரம் 176 தாக்குதல்கள் ஜூலை மாசத்துல நடந்திருக்கு. இராணுவத்து மேலே எல்லாத்து மேலேயும். இராணுவ ரோட்ல நடக்கிறதுக்கே இன்னைக்கு அச்சுறுத்தலா இருக்கு பலூச்சிஸ்தான்ல. அது ஒரு பக்கம் இருந்தா கடந்த ஒரு 10 நாளுக்குள்ள 38 தாக்குதல் நடந்திருக்கு ஆகஸ்ட் 1 இருந்து இப்போ வரைக்கும். பலூச்சிஸ்தான் ஆகஸ்ட் 11 ஏன் சுதந்திர தினமா அறிவிச்சாங்கன்னா அன்னைக்கு தான் வந்து பலூச்சிஸ்தானை கட்டாயமா பிடுங்கி எடுத்தது ஜின்னா. ஸோ அவங்க சுதந்திர தினமா அறிவிச்சிட்டாங்க. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இந்தியாவும் ஈரானும் வந்து அங்கீகாரம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஈரான் அங்கீகாரம் கொடுக்கறது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்தால் கூட இந்தியா அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. இன்சர்ஜென்சி, அதாவது உள்நாட்டு கலவரம் வந்து உச்சகட்டத்தை தொட்டு உள்ளது. 500க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளார்கள். முந்தா நேற்று நடந்த சூசைட் பாம்பிங்கில் 10 பேர் இறந்து போயிட்டாங்க.
பாகிஸ்தான் வந்து இன்னைக்கு கிரவுண்ட்ல தரைப்படையை அனுப்பி அட்டாக் பண்றது இல்லை, ஹெலிகாப்டர் கன்ஷிப் மூலமா, அதாவது ஹெலிகாப்டர்ல துப்பாக்கிகளை வச்சுட்டு ஆட்டோமேட்டிக் கன்ஸை வச்சுக்கிட்டு அதை வச்சு தாக்கிட்டு இருக்காங்க, வான்வெளி தாக்குதல். ஆனா அதுக்கும் அவங்களுக்கு ஷோல்டர் ஃபயர்ட் மிசைல்ஸ் போயிருக்கு, கையில இருந்து அடிக்கிற மிசைல், அந்த மிசைலுங்க போயிருக்கு. அது யார் கொடுத்தா என்ன கொடுத்தான்னு எனக்கு தெரியாது, அது நெக்ஸ்ட் கேள்வியை நீங்க கேட்டுறக்கூடாது. போயிருக்கு, சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அது பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே மேரங் பலூச்சை போன மாதம் கைது செய்து அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தது பெரிய அளவில் மக்கள் அவங்களுக்கு ஆதரவாக பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தகவல், காலையில் தகவல், இஸ்லாமாபாத்தில் முற்றுகை போராட்டம் தொடக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தேரிக்கே இன்சாஃப், இம்ரான்கானோட கட்சி 2 நாள் முன்னாடி ஜெயிலில் இம்ரான்கானை கொன்னுட்டாங்கன்னு சொல்லிட்டு தீ போல பரவிட்டு இருக்கு பாகிஸ்தானுக்குள்ள. செப்டம்பர் 27 அவங்க வந்து லாங் மார்ச்சை பிளான் பண்ணியிருந்தாங்க பஞ்சாபை நோக்கி. அவங்க கைபர் பக்துன்வா ஆண்டுட்டு இருக்காங்க, மாகாணத்தில் ஆட்சி அவங்களுக்கு தான். அவங்க பஞ்சாபை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது இம்ரான்கான் இறந்து போயிட்டாருன்ற விஷயம் இன்னைக்கு ஆகஸ்ட் 14 ஏண்டா வந்துதான்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ராணுவம் யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு பாகிஸ்தானோட நிலைமை. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அவங்களோட நிலப்பரப்புல, இன்னைக்கு இருக்கிற நிலப்பரப்புல 44% நிலப்பரப்பு வந்து அவங்களது இல்லைன்ற ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது ஒன்று. இதுக்கு ஆசிம் முனீர் வச்சுட்டு இருக்கிற ஒரு மருந்து என்னடான்னா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த 4 மாகாணங்களை 4ஆ இருந்தா தானே தனித்தனி நாடா கேட்பேன், 4ஆ நான் இருக்கிறத 13ஆம் பிரிச்சுட்டா, குட்டி குட்டி ஸ்டேட்ஸா, அதாவது மாகாணங்களை பிரிச்சுட்டா, பஞ்சாபே நார்த் பஞ்சாப், சென்ட்ரல் பஞ்சாப், சவுத் பஞ்சாப், சிந்த கராச்சி தனி ரீஜன், சிந்து நார்த்தன் சிந்து தனி ரீஜனு, கோஸ்ட்ல கடலோர பகுதிகள் எல்லாம் மக்ரான் கோஸ்ட் தனி ரீஜனு, பலூச்சிஸ்தானை வந்து குவெட்டா நோக்கி இருக்கிற பகுதிகள்லாம் ஒரு ரீஜனு, கலாத் ஒரு தனி ரீஜனு, முஸ்டங் கேபிட்டலை வச்சு ஒரு தனி பகுதி, அதே போல கைபர் பக்துன்வா 3ஆ உடைக்கிறது. இது மாதிரி 13 மாகாணங்கள் மேப் வேணும்னா உங்களுக்கு அனுப்புறேன், நான் இந்த இன்டர்வியூ முடிச்சோன்னு அந்த மேப்பை கூட நீங்க போடலாம். இது சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு தோதா ஒரு 40 பிரிகேடியரை பிரிட்டனுக்கு ட்ரைனிங் அனுப்பிட்டு இருக்காங்க. நாளைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைனிங்ன்ட்டு பேர். இந்த பிரிகேடியர்கள் வந்தால் இவங்களை கவர்னராகவும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளாகவும் நியமிக்கிறதுக்கு. ஆனால் இதற்கு எதிர்ப்பு வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்துருக்கீங்கன்னா, பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டி இதை எதிர்த்துட்டு இருக்கு, அதாவது பிலாவல் பூட்டோட கட்சி. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் எதிர்த்துட்டு இருக்கார், அதாவது ஷாபாஸ் ஷெரீஃபோட கட்சி. பாகிஸ்தான் தேரிக்கே இன்சாஃப் ஆல்ரெடி எதிர்த்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தேரிக்கே தாலிபான் வலு இழக்கலை, வலு பெற்றிருக்கு. இன்னொரு BLA பலூச் லிபரேஷன் ஆர்மி வலு பெற்றிருக்கு. ஜெய்ஷே ஆதில் ஒரு அமைப்பு வந்து அதிகமாக வலு பெற்றிருக்கு. பாகிஸ்தானோட உளவு அமைப்பு கீழே இருக்கக்கூடிய ISKP, பாகிஸ்தான் ISKP, இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் கோர்ஷான் ப்ராவின்ஸ், அவங்களும் சரி, அல்-கொய்தாவும் சரி பலம் பெற்றுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான்லேருந்து வரக்கூடிய தாக்குதல்களை பாகிஸ்தான் இராணுவத்தால் நிறுத்த முடியல. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய தாக்குதல், இன்னும் வந்து தொடர்ந்து நடத்தக்கூடிய போராட்டம், அதில் நடக்கக்கூடிய உயிரிழப்புகள் பாகிஸ்தானுக்கு பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு தீவிரவாதிகளோட செயல்பாடுகள் கிட்டத்தட்ட முடக்கப்பட்ட நிலையில் உள்ளன. காஷ்மீரை பேரை சொல்லி தான் பாகிஸ்தான் வந்து ஒரு பிணைப்பு அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டாங்க. காஷ்மீர் நம்ம பிடிக்கிற வரைக்கும் நம்ம ஓயக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காஷ்மீரே அவங்க கையை விட்டு போற அளவுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவோட காஷ்மீரை பிடிக்கிறத விடுங்க, மொத்தமே இந்தியாவோட காஷ்மீர் தான். அவங்க ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இல்லாம நம்மளோட பகுதியான இந்திய காஷ்மீரை வந்து அவங்க எப்படியாவது பிடிக்கணும்ன்றது தான் அவங்களோட எண்ணம். ஒன்று தீவிரவாதத்து மூலமாவோ இல்லை போர் மூலமா பிடிக்காட்டி தீவிரவாதத்து மூலமாவது பிடிக்கணும்னு பார்த்தாங்க. இன்னைக்கு அதுவும் முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு POKல வந்து அவங்க வந்து உங்க நாட்டுக்குள்ள நாங்கள் இருக்க விரும்பலன்னு சொல்ற அளவுக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. இது நடுவில் சைனாக்காரன் என்ன சொல்றான், உனக்கு சிபேக்ல போட்ட பணத்துக்கு எனக்கு வருவாயே வரமாட்டேங்குது, அவன் இன்ஜினியரிங்லாம் திருப்பி பெற்றுட்டு இருக்கான். ஆசிம் முனீரை வந்து அமெரிக்கா வந்து அழுத்தம் கொடுக்குது, IMF அழுத்தம் கொடுக்குது. இது நடுவில் சவுதி கிட்ட போயிட்டு பேக்ட் சைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. டர்க்கி கிட்ட அந்த மெக்கா பேக்ட்னு சொல்றாங்க பாருங்க, சைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்களை சேர்த்துக்கிட்டதே இவங்களோட ஆள் பலத்துக்காக தான். ஆனா இவங்க ஆள் பலம் வந்து கொடுத்தா கூட இவங்க உள்நாட்டு பிரச்சனை வந்து வெடிக்க பாகிஸ்தான் என்ற நாடு இருக்குமான்ற கேள்வி இன்னைக்கு பிறந்துள்ளது.
இதற்கு அடிப்படை காரணமே அந்த 44% நிலப்பரப்பான பலூச்சிஸ்தான். ஒரு நாட்டில் பாதி போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கு சொல்லுங்க? ஒன்றும் இருக்காது. அங்கங்கே ஆல்ரெடி கிளர்ச்சிகள் வெடிச்சிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி அமைப்புகள் ஒரு பக்கம் பெருசா வளர்ந்துட்டு இருக்கும்போது தீவிரவாத அமைப்புகளுக்குள்ளேயும் பிரச்சனைகள் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, நீ வந்து பாகிஸ்தான் ராணுவம் எங்களுக்கு கொடுக்குற பட்ஜெட்டை குறைச்சிருக்குன்ட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று எழுந்துள்ளது. பாகிஸ்தான் ராணுவம் வந்து பணத்தை எப்படி கொடுக்கணும்னு தெரியல. காஷ்மீர் பேரை சொல்லி உலகத்துல பணமும் வாங்கக்கூடிய சூழல் இல்லை. இன்னொரு பக்கம் தண்ணீர் பிரச்சனை வெடிச்சிருக்கு. ஸோ பாகிஸ்தானோட அரசியல் சாசன சட்டம் ஆர்டிக்கல் 239 அதன்படி புது மாகாணங்களை ஏற்படுத்தணும்னா அவங்களோட மேலவை கீழவை அவங்க பாராளுமன்றத்தில் அவங்க வந்து பாஸ் பண்ணணும். 3/2 பங்கு அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் அந்தந்த மாகாண சட்டசபைகள் வந்து 3/2 பங்கு ஆதரவு தெரிவித்தா மாத்திரம்தான் மாகாணங்களை வந்து உருவாக்க முடியும். அதுக்கான சூழல் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு என்ன சூழல் இருக்குடான்னா, ஒரு பக்கம் பிரிவினைவாத சிந்தனையை தூண்டக்கூடிய சக்திகள் எல்லாம் கோஆர்டினேட்டட் அட்டாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருந்து கைபர் பக்துன்வால இருந்து இந்த பக்கம் பலூச்சிஸ்தான் வரைக்கும் 3 அமைப்புகளும் ஒன்று சேர்ந்துருச்சு. ஸோ பாகிஸ்தான் ராணுவம் இந்த அழுத்தத்தை தாங்க முடியாத ஒரு சூழல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க பொருளாதார வீழ்ச்சி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய உள்நாட்டு அச்சுறுத்தல்கள் அதிகமாயிட்டே போகுது. ஊழல் பெருக்கெடுத்து அது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு பாகிஸ்தான் ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஊழல். பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளின் குழந்தைகளே அவங்களோட பாகிஸ்தானே நாளைக்கு இல்லைன்னா அந்த அதிகாரிகளோட நிலைமை என்ன? ஒரு கர்னல் ரிட்டையர் ஆனார்னா அவருக்கு 5 ஏக்கர் நிலம் கொடுப்பாங்க பாகிஸ்தான்ல. அப்போ பாகிஸ்தானே இல்லைன்னா 5 ஏக்கர் நிலம் எங்கேருந்து வரும்? அந்த 5 ஏக்கர் நிலம் பலூச்சிஸ்தான்லேருந்து கொடுக்க முடியும், சிந்துலேருந்து கொடுக்க முடியும். இப்போ 44% போயிடுச்சுன்னா எங்கேருந்து கொடுப்பீங்க? இது ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது. இல்லை, இந்த பலூச்சிஸ்தான் இஷ்யூல இந்தியாவோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க? இந்தியாவோட நிலைப்பாடு பலூச் மக்களோட அதாவது அவங்க மனிதாபமான அடிப்படையில் பலூச் மக்களோட கோரிக்கைகள் வந்து நியாயமா இருக்கிறதுனால அதை நம்ம ஆதரிக்கிறோம். பாகிஸ்தான் அந்த மாநிலத்தின் வளங்களை சுரண்டுகிறது. இன்னைக்கு பெரிய பிரச்சனையா அவங்க பார்க்கறது, இந்தியா காஷ்மீர் வந்து அப்படி அடக்குமுறை இருந்தது, இப்படி ஒடுக்குமுறை இருந்ததுன்னு சொன்ன ஒரு காலம் போய் இன்னைக்கு இந்திய காஷ்மீர்ல ட்ரெயின் ஓடிட்டு இருக்கு. இந்த இந்திய காஷ்மீர்ல இன்னைக்கு கரண்ட் சப்ளை கரெக்டா இருக்கு. இன்னைக்கு இந்திய காஷ்மீர்ல வந்து பொருளாதாரம் வந்து பன்மடங்கு உயர்ந்து இருக்கிறது டூரிசமால மற்ற காரணங்களால. அதே வந்து பாகிஸ்தான் பக்கம் இருக்கக்கூடிய பல மாகாணங்கள்ல அந்த வளர்ச்சியே இல்லாம நின்று போயிருக்குல்ல, தேங்கிட்டு இருக்குல்ல. ஸோ அவங்க ஆல்ரெடி கம்பேர் பண்ணும்போது பாகிஸ்தான் காஷ்மீரை காட்டி தானே இத்தனை நாள் வந்து நம்ம எல்லாம் ஒன்று, நம்ம காஷ்மீர் பிடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த காஷ்மீர்ன்ற ஒரு அடிப்படை தத்துவமோ அடிப்படை தேவையுமே இன்னைக்கு அது 0 ஆகிட்டு வருது இல்லை. ஸோ பாகிஸ்தான் இராணுவத்தோட ஒரு பாண்டிங் ஃபேக்டர், அவங்க ஒன்றா இருக்கிறதுக்கான தேவை, அவங்களோட அடிப்படை கொள்கை இன்னைக்கு வந்து முற்றிலும் தார்க்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு அதோட தேவை வந்து முடிஞ்சு போயிட்டு இருக்கு, காலாவதி ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இவ்வளோ பெரிய இராணுவம் இருந்தும் இல்லாத மாதிரி தான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. இதே யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து இராணுவ செலவினங்களை குறை, அவங்க சொல்றபடி பாகிஸ்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் எதிர்பார்க்குது ட்ரம்ப். சைனா வந்து அவங்க சொல்றபடி கேட்கணும்னு சொல்லிட்டு சைனா எதிர்பார்க்குது. சவுதி அரேபியா நான் கொடுத்த காசுக்கு மரியாதையா வந்து வேலையை பாடுறான்னு சொல்லிட்டு சவுதி எதிர்பார்க்குறான். ஸோ ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையில பாகிஸ்தான் இராணுவத்தை இழுக்கிறாங்க. ஆசிம் முனீருக்கு எதிராக எல்லா கட்சிகளும் இப்போ மாகாணங்களை உடைக்க போனா எல்லா கட்சிகளும் ஒன்று சேரும். இன்னொரு விஷயம் நீங்க மறந்துடாதீங்க, இந்த மாகாணங்களை ஏற்படும் போது ஆர்டிகல் 163A ஒன்று இருக்கு. அதன்படி மாகாணங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும், அவங்களோட ஃபெடரல் கவர்மெண்ட், நம்ம மத்திய அரசுக்கு பேர் அங்க ஃபெடரல் கவர்மெண்ட், அவங்களோட பண ஒதுக்கீடு எவ்வளோ, மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒதுக்கீடு எவ்வளோன்னு சொல்ற வரையறை இருக்கு சட்டம். அந்த வரையறை சட்டத்தை மாற்ற பார்க்குறாங்க. ஏன்னா ராணுவம் தோத்து போன ராணுவத்துக்கு அவங்களே சம்பள உயர்வு கொடுத்துக்கிட்ட ராணுவம் பாகிஸ்தான் ராணுவம் 25% சம்பள உயர்வு கொடுத்துட்டு இருக்காங்க. சம்பள உயர்வு கொடுக்கணும்னா எங்கேருந்து பணம் வரும்? மாகாணங்களுக்கு கொடுக்குற பணத்தை குறைக்கணும். ஆல்ரெடி பல முறை சொல்லிட்டேன், பாகிஸ்தான்ல வந்து கிட்டத்தட்ட 30% வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள் இருக்காங்க. அதில் அதிகபட்சம் பலூச்சிஸ்தான்ல இருக்காங்க, காஷ்மீர்ல இருக்காங்க, கைபர் பக்துன்வால இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இருக்க சூழ்நிலையில மாகாணங்களுக்கு கொடுக்குற பணமும் கம்மியாயிடுச்சுன்னா அப்போ அவங்க அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகலைன்னா அப்போ என்ன ஆகும்? போய் சேர வேண்டிய சப்ளைஸ் டைம் போய் சேர மாட்டேங்குது. கோதுமையோ அதாவது பேசிக் சப்ளைஸ்
டைமுக்கு போய் சேர மாட்டேங்குது. அவங்க கைபர் பக்துன்வால எல்லாம் ராணுவத்துக்கு போற சப்ளையை சூறையாடி இருக்காங்க மக்களே, ரோட்ல வண்டிகளை நிறுத்தி. ஸோ இதுதான் சூழல் இன்னைக்கு பாகிஸ்தானோட உள்நாட்டு சூழல். பலூச்சிஸ்தான்ல பாத்தீங்கன்னா, பலுச்சிஸ்தானை வந்து இந்தியா எப்படி பார்க்கும் அப்படின்னா, நான் கேட்கறது இன்றைக்கு பலுச்சிஸ்தானுக்கு நம்மளே ஆதரவு கொடுக்குறோம். அதாவது அவங்க கரெக்டாக தான் எதிர்க்கிறாங்க, தார்மீக ஆதரவு நம்ம கொடுத்துட்டு தான் இல்ல, அதெல்லாம் ரைட், ஓகே. கொடுத்தாலுமே எனக்கு என்ன பார்வையா இருக்குன்னா, என்னதான் பண்ணாலும் அதுல இருந்து இருக்கவன் தான் அவன். இப்படித்தான் பங்களாதேஷ் ஒரு காலத்தை சுதந்திரம் வாங்கி கொடுத்தான். இன்றைக்கு அவன் தான் நமக்கு அம்புட்டு வேணாம் பண்றது. பலுச்சிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு நேரடி பார்டர் இல்லை, பங்களாதேஷ்க்கு இந்தியாவுக்கும் நேரடி பார்டர் இருக்கு. ஸோ அடிப்படை வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுதான் சொல்றேன், வித்தியாசம் இருந்தாலுமே நம்ம வாங்கி கொடுத்தாதான் சுதந்திரம் பங்களாதேஷுக்கு. பலூச்சிஸ்தான் நம்ம வாங்கி கொடுக்க தேவையில்லை. பலூச்சிஸ்தான் போராட்டம் என்பது 1904 அதை நம்ம ஆதரிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கணுமா இல்ல எப்படின்னு கேட்கிறேன். ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் பாகிஸ்தானே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அந்த மாநிலத்தோட வளங்களை சுரண்டி வெஸ்ட் பஞ்சாபியர்கள் வாழ பார்க்குறாங்க. இன்னைக்கு இராணுவத்தோட தலைமையகம், இராணுவத்தோட தலைமையகத்தை வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு இராணுவத்தோட ஜெனரல் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு நெருங்கி ஒருத்தன் வண்டியில வந்து துப்பாக்கி வச்சு காட்ஸை சுட்டுட்டு போற அளவுக்கு வந்துருச்சுன்னா, அப்போ பாகிஸ்தான் இராணுவத்துல இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு. அப்போ அப்பாரும் இப்பாரும் ஒப்பாரும் இல்லாத ஐஎஸ்ஐயோட உளவு சேகரிக்கக்கூடிய தன்மை இன்னைக்கு எவ்வளோ சீரழிஞ்சிருக்கு. பாகிஸ்தான்ல இன்னைக்கு உள்நாட்டு பிரச்சனைகள் தலை தூக்கி ஆடிட்டு இருக்குன்னா, ஆசிம் முனீருக்கும் ஐஎஸ்ஐக்கான உரசல் எந்த அளவுக்கு அதிகப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இதை வச்சு புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க. ஸோ உள்நாட்டிலேயே ஒற்றுமை இல்லாதப்போ அப்போ ஒரு உளவமைப்போட மெயின் வேலை என்ன? உள்நாட்டு ஒற்றுமையும் வெளிநாட்டு சக்திகளை தடுப்பதும். வெளிநாட்டு சக்திகளை இவங்க தடுக்கிறாங்களா இல்லையான்றதை நம்ம அடுத்து பேசலாம். பட் உள்நாட்டு ஒற்றுமையை இவங்களால காப்பாற்ற முடியுதான்னா முடியல. அதுதானே உண்மை. அப்போ அது காரணம் என்ன? ஆசிம் முனீருக்கும் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளுக்குமே முட்டிட்டு இருக்கு. இப்போ ஆசிம் முனீர் வந்து அவரோட அரசியல் சாசன சட்டத்துல நான் சொன்ன 163A படி டெவல்யூஷனை வந்து மாற்றணும்னு நினைச்சு அவர் பண்ணிட்டு இருக்கிற வேலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், சட்ட திருத்தத்தை 239 ஆர்டிகல் 239 கீழே அவரோட பதவியை நிரந்தரமாக்குறதுக்கு ஃபீல்ட் மார்ஷல் பதவியில இருந்துகிட்டே நாட்டோட ஜனாதிபதியா தொடர்றதுக்கு அவர் ஒரு சட்ட திருத்தம் எடுத்துட்டு வர்றதுக்கு முயற்சிக்கிறார். இதை மற்ற கட்சிகள் ஆதரிக்குமா? இதை பலூச்சிஸ்தான் மக்கள் ஆதரிப்பாங்களா? கைபர் பக்துன்வா மக்கள் ஆதரிப்பாங்களா? இல்ல சிந்து மக்கள் ஆதரிப்பாங்களா? இது மாதிரியான பல சிக்கல்கள்ல பாகிஸ்தான் தன்னைத்தானே ஆழ்த்திக்கிட்டு இருக்கு. புது மாகாணங்களை உருவாக்குறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் சொல்றேன். புது மாகாணங்களை இருக்கிற மாகாணங்களுக்கே உனக்கு பணம் பங்கிட்டு கொடுக்க முடியல. அப்போ புதுசா 13 மாகாணம் உருவாக்குனேன்னா அவனுக்கு எப்படி பணத்தை பங்கிட்டு கொடுப்பேன்? ஒன்றுத்துக்கு அதிகமாக கொடுப்பேன், ஒன்றுத்துக்கு கம்மியா கொடுப்பியா? அதை எப்படி அட்மினிஸ்டர் பண்ணுவேன்? புதுசா அதுக்காக அரசாங்க அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும். உதாரணத்துக்கு தெலங்கானா, ஆந்திரா 2 உருவாகும் போது அப்ப அரசு அதிகாரிகள் அதிகப்படுவாங்களா கம்மியாவாங்களா? நேச்சுரலா அதிகம் தானே ஆகும். அப்போ புதுசா உருவாகக்கூடிய மாகாணங்களுக்கு அரசு அதிகாரிகள் அதிகமானா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். சும்மா யாரும் வேலை பார்க்க மாட்டான்ல, காசு எங்க இருக்கு? அப்போ பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது இருக்கக்கூடிய அழுத்தமும் உள்நாட்டு பாதுகாப்பு அழுத்தமும் அதிகரிக்குமா கம்மியாகுமா? ஸோ இது போன்ற ஒரு தற்காலிகமான முடிவுகளும் ஃபீல்ட் மார்ஷல் முனீரின் திட்டங்களும் பலிக்காது. பலூச்சிஸ்தான் தனிநாடாக மாறுவதை முனீர் அல்ல யாராலும் தடுக்க முடியாது. கூடிய விரைவில் முனீரின் கல்லறையில் பன்னீர் தெளிக்கப்படும் என்று நம்புகிறேன்.